உலக சொல்ல மட்டும் வச்சேன். இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி பார்க்கணும். ஸோ வாங்குவோம். முன்னாடி வந்துச்சு, சண்டே வந்துச்சு. ஸோ நேற்று தான் டவுன்லோட் பண்ணி வச்சேன், பட் டைம் கிடைக்கல ரியாக்ட் பண்ணி. ஸோ வாங்க ரியாக்ட் பண்ணிடுவோம். 11 minutes 17 seconds பார்ப்போம். 3, 2, 1 go. Okay, leave the prison. Yeah, it's stepping back in. என்னன்னு தெரியல. For those who lived it first and those who missed it. The 60s are back. Hello Barashakti. ஓ இப்படி எடுத்தாங்க ஷார்ட். ஓ போடு. அப்போ டீசர் அப்படியே சிவா வாஸ் செழியன். எனக்கு செழியன் எப்படி வேணும்னா எவ்வளோ அவருக்கு ஒரு காஸ்லியோ ஒரு கொள்கையோ எவ்வளோ ஒரு அப்போ அந்த வாக் சினிமால ஆப்ல செக் பண்ண பராசக்தி பிளாட்டை கண்டுபிடிச்சேன். செழியன்னு வச்சு ஒருவேளை இந்த அவங்க எஸ்கேப் என்ன பேரா ஆல் ஆஃப் தட் ஒரு ரியல் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணப்போ ஆக்டர் நேம் தான் வந்துச்சு. அந்த உள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் அது வந்து எதுலயுமே there is no fakeness. அது சிவா வந்து ஏசஸ் தேவை. இதான் கதையை ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் இந்த செழியன் பிடிச்சது. அண்ட் அதுல எல்லாருக்கும் சேன்னு கூப்பிடும்பொழுது அது இன்னும் பவர்ஃபுல். கேரக்டர் ஆரம்பிக்கிற விதம், இந்த கேரக்டருக்குள்ள இருந்த வல்னரபிலிட்டி, அவனுடைய விஷன், அவனுடைய இமோஷன்ஸ், அண்ட் அதை தாண்டி இவ்வளவு பவர்ஃபுல்லான கதையா இருந்தாலும், இவ்வளவு எமோஷன்ஸ் இருக்க கதையா இருந்தாலும் என்டர்டெயின் பண்றதுக்கான ஸ்பேஸும் இந்த ஒருவேளை அந்த பழைய படம் பராசக்தி அந்த மாதிரி கதையா? சுதா மேம் ஃபோன் பண்ண ரவிமான் என்ன பேரு ஸ்கிரிப்ட் இருக்கு, ரீட் பண்ணீங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ ஐ வாஸ் லைக் இவரு கண்டிப்பா ஒத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துறாங்க படம். ஃபால்ஸ் நியூஸ் மாதிரி அவங்க மைண்ட்லயே அவங்களுக்கு தோணி இருக்கு ரவி பண்ண மாட்டாரு அப்படின்றது தோணி இருக்கு. One day he called me ma'am அப்படின்னு. So he said yeah we'll do it. I said you're going to do it. நீங்க ஸ்கிரிப்ட் படிச்சிட்டு வேணா சொல்லுவீங்கன்னு தான் நான் நினைச்சேன். இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்ததுக்கு முதல்ல தேங்க்ஸ். ஏன்னா இந்த ரோல் பண்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு நான் நினைச்சுதான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெரி வெரி பிரேவ் டிசிஷன். அவர் பண்ண எல்லா கேரக்டர்ஸை விட ஒரு வித்தியாசமான கேரக்டர் வச்சு காஸ்டிங் அகைன்ஸ்ட் கிரெயின். இந்த பிஜிஎம் மூணு பேர் நடந்து வர மாதிரி போது நிறைய விஷயம் ஓடும் இல்லைங்க. இந்த கேரக்டர் வந்துட்டு இந்த சின்னதுரைங்கிற கேரக்டர் ஐ கேன் அப்ரோச் 100 டிஃபரண்ட் வேஸ். சம பேர் தான் வச்சிருக்காங்க. பண்ணுங்கிறது அந்த பீரியடுக்கு ஏத்த மாதிரி கேரக்டர் நல்ல பேர் தான் இது. அங்க தான் சுதா மேம் comes in play, director comes in play. When we started doing the reading I was telling him எனக்கு இந்த எனர்ஜி வேணும். He caught on like that. அந்த ஒரு சம and his clothes, this is the natural otherwa I know. சம கேரக்டர். Okay. When the film took off again with Shiva, then she was my first choice. ஸ்ரீலீலா இந்த தமிழ் டப் பண்ணாங்களா வேற டப் பண்ணாங்களா தெரியல. Because there is so much emotion in that girl. I have just loved her dance. She's terrific. It wasn't just any other period. Oh my god. She was layered. அப்ப பாட்டுல வந்து பாடின மாதிரி சிங் பண்ணாங்க. வாய்ஸ் அந்த வாய்ஸ் மேட்ச் ஆச்சு அவங்க பாடினப்போ. பட் படத்துல எப்படி இருக்கும்? So I remember for the fact that no matter which part of the world I was in, we'd have online classes 2 to 3 hours a day. So script reading வந்து அவங்க பேர் ரத்னமாலா ஒரு தடவை 2 தடவை நடந்தது. அதான் பேர் வந்துச்சு. அதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஷெட்யூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷெட்யூல் என்னென்ன சீன்ஸ் இருக்கோ அதை மட்டும் ஒரு தடவை நான் வீட்ல கூட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி படிச்சிருந்தா நான் கண்டிப்பா டாக்டரா இருப்பேன், நான் இல்ல இன்ஜினியரிங்ல நான் கோல்ட் மெடலிஸ்டா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி. I think the actors நல்லதா ஹேர் ஸ்டைல் நல்லதா பண்ணிருக்காங்க. to do something will just surrender அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த நியூ யங் எனர்ஜி வரும்போது oh my god damn எவ்வளவு பேர் more energetic. அதுதான் நான் வந்து இங்க பார்த்தேன். பராசக்தியில வந்து இந்த கதை கோரியோகிராஃபரா இல்ல போட்டோகிராஃபியோ அப்படி 50 60s நடக்கிற ஒரு கதை அப்படின்னு சொன்னாங்க. 60 இந்த பீரியட் படம்னா நிறைய ஸ்டாட்டிக் பிக்சர் எடுப்பாங்க. இது லாட் ஆஃப் கேமரா சமாது பாட்டே ரொம்ப present film இருக்கட்டும், set in the period இருக்கட்டும், I love shooting in real locations.
செட்டு எவ்வளோ க்ரியேட் பண்ணாலும் எவ்வளோ ஏஜ் பண்ணாலும் ஐ மீன் ஹவ் brilliant it is, I don't feel as comfortable as when I go and shoot in actual locations. எந்தெந்த லொக்கேஷனில் ரியல் லைஃப்பில் நடந்ததோ அந்தந்த லொக்கேஷன்ஸை தேடி போய் அந்தந்த லொக்கேஷன்ஸோட பெர்மிஷன்ஸ் வாங்கி ஈவன் ஸ்ட்ரீட்ஸ் ஹவுசஸ் எல்லாமே அந்த டைமுக்கானது வந்து நிறைய இடங்களை போக வேண்டி இருந்துச்சு. வி ஹேட் 53 லொக்கேஷன்ஸ். ஸ்டீம் என்ஜினியர் தேடி கொலம்போ போனோம். அங்கே கொலம்போவில் சர்டன் லொக்கேஷன்ஸ் பார்த்தோம். லைக் தேர் ஆர் சம் அன்டச் லொக்கேஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன். நிறைய காலேஜஸ் இருக்குது இந்த படத்தில். அந்த காலேஜஸ் வந்து அந்த டைமுக்கானதாக இருக்கணும். ஐ ரிமெம்பர் நாங்கள் பாண்டிச்சேரி போவோம், பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர்லேருந்து காரைக்குடி போவோம், காரைக்குடியிலேருந்து மதுரை போவோம், மதுரையிலேருந்து கொலம்போ போவோம், கம் பேக் டு சென்னை, சென்னையில் ஒரு செட்டு. லாட்ஸ் ஆஃப் ஐ மீன் வி வர் ஜஸ்ட் லைக் கிரேசிலி சேசிங் பீரியட். இந்த படம் மெட்ராஸ்ல ஷூட் பண்ண மாதிரி இருக்கு. மெட்ராஸ் அண்ட் சென்னை. சுதா மேம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கதை பத்தி சொன்னாங்க. 1965 ஆக்ஷன் டைரக்டர். காலகட்டத்தில் அவர்தான் சொல்லி கொடுத்தாரு ஆக்ஷன் சீன்ஸ். இதுக்கான நிறைய விஷயங்கள் நாங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். I've never met a stunt master who knows the whole script and he'll be explaining to everybody the entire thing. Oh my. The characters that are here in Parashakti are inspired from real life. So that responsibility is very huge. இது என்ன பிஜிஎம்? இந்த பிஜிஎம் வந்து எனக்கு அந்த different looks. So curly hair look try பண்ணா அப்படினு சொல்லி for an hour or something எல்லாம் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டீங்க. இப்படி நின்னு சின்னதுரை மாதிரி போஸ்ட் பண்ண சொன்னாங்க. I think that was the first picture. ஓ அப்போ ஸ்கூல் மேம் வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸ். அப்போ இவர் வந்து போலீஸ் மாதிரி. ஹேர்ல பொறுத்த வரைக்குமே அந்த ஒரு ஜெல் லுக். அப்போ எஸ்கேனா வந்து ஒரு சின்ன ஒரு கர்ல் காலேஜ் ப்ரொஃபசர் மாதிரி. அந்த கர்லை பார்த்தோன்னே மேம் வந்து கதை அப்படிதான் இருக்கு. இதான் தீர்வு, இப்படிதான் இருக்கு. மெயின் ரோல் அப்படிதான் தோணுது. கொஞ்சம் ஆஃபா இருக்கணும், ஆனா கரெக்டா இருக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. போலீஸார் பாரா தெரியல. இந்த ஃபிலிமுக்கு தான், இந்த ஃபிலிமோட லுக் தான் அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது வரைக்கும் அந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு ஒரு சாங்லாம் கூட நான் பண்ணதில்லை. அந்த பொண்ணோட கேரக்டர் வந்து எங்க அம்மா மேல பேஸ் பண்ண. Oh my god, damn, that was so amazing. Stylishly. And I followed Amma's way of dressing for this. Everyone came in with all their ancestral memories and stuff like that. தமிழ்ல பேசுறானே. See, exactly that. See, அவர் பேக் வச்சிருக்காரு. எனக்கு அந்த ப்ரொஃபசர் தான் நான் படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசரா இருப்பாரா இல்ல டீச்சரா தெரியல. அவங்க என்ன மாதிரி ஷர்ட்ஸ் போட்டாங்க, என்ன ஃபேப்ரிக் போட்டாங்க. I think a lot of நான் நினைச்சேன் இது பழைய காலத்துல இருக்கிற மாதிரி இந்த படத்தை போட்டிருக்காங்க. அப்படி நான் சொன்னேன்னா அப்பவே சொன்னது பழைய படம் பராசக்தி இந்த கரெக்டா இதே மாதிரி ட்ரை பண்ணிடுறாங்க. ரொம்ப செலவு பண்ணி பண்ண ஒரு செட்டு. அங்கே வந்து அந்த காலத்தில் ஒரு ஆலமரம் இருந்துச்சு. அங்கே தான் மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். அது பக்கத்தில் தான் வந்து குதிரைவண்டி ஸ்டாண்ட் இருக்கும். செவரல் எலிமெண்ட்ஸ், அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ரீக்ரியேட் பண்ணி இட் வாஸ் சச் an exciting ஓல்டு ஸ்டோரி. ஓல்டு பழைய படம் பராசக்தியை அது என்ன கதை நடிச்சோ அதே மாதிரி இது புதுசாக டிஃப்ரெண்டாக செஞ்சுறாங்க. பீரியடிக்கா நைஸ் ஷார்ட்ஸ் தான் பண்ணிருக்காங்க. நைஸ் ஒர்க். ஆர்டிஸ்ட் அவர் வந்து சுதாகங்கரா போனார் வீடுகள் அதெல்லாம் வந்து வரைஞ்சிருக்காங்க. அதுல இருந்து என்ன சொல்றது செமையா தான் பண்ணிருக்காங்க ஒர்க். 3D மாடல்ல இருந்து கிரியேட் a set. It was a long process. செமையா ஒரு இடத்த என்ன சொல்றது பார்த்து மெனக்கடல் பண்ணி பண்ணிருக்கோம். ஒரு கார் எல்லா இடமும் பைக்கா இருக்கட்டும், சைக்கிளா இருக்கட்டும், செம ஷாட் தான் அந்த எடுத்துறாங்க. டைம்ல அந்த சைக்கிள் மெட்ராஸ் தேனி தெரியல டீடைல்லாம் பார்க்க வேண்டியது. என்னென்ன இடங்கள்லாம் இருக்கு. ஜிவி பிரகாஷ் இவர் மியூசிக் தான் வந்தா செம பிஜிஎம் பண்ணிடுவாரு. முக்கியமான ஒரு மொமெண்ட். போன ஆட்டி அமரன் மியூசிக் போட்டு பயங்கரமா பெரிய பொறுப்பு ஒன்று இருந்துச்சு. And it's his 100th film and 100th filmல whatever ஜிவி பிரகாஷ் அவரோட ஜிக்கி பாட்டு எடுத்து ஒரு அழகான ஹம்மிங் இருக்கும். அதுதான் அவரோட 100வது பாட்டு அடி அலையே சாங்ல வந்து யூஸ் பண்ணி ஷான் ரோல்டன் வந்து அப்படியே அந்த பழைய காலத்து ஹம்மிங் எல்லாம் அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. செமையா தான் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி அந்த எம்எஸ்வி சாரோடைய சில மேஜிக் எல்லாம் we try to recreate. சீன் ரோல்ட்.
ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல், ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் எவ்வளோ பவர்ஃபுல்ன்றது தான் இந்த ஸ்கிரிப்ட். அப்போ இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும்போது நம்ம ஒரு ஹீரோவாக இதை பண்ணுறதுக்கு ஏன் யோசிக்கணும்? And நம்ம மண் சார்ந்த படம், நம்ம மொழி சார்ந்த படம். This happened for me, this happened for us, and I'm really happy that ரொம்ப சந்தோஷம் என்னன்னா மக்களுக்கு இது ஒரு நல்ல படம் போய் சேருதுன்றது பெரிய சந்தோஷம். It's one of those scripts that once in a lifetime வந்து அமையும் இல்லை? Yes, அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இது. So I was very very happy about the script in general. We were a young nation. 1960s வந்து அப்பதான் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. 47 hardly 15 years or something since we had independence. அப்பவும் நம்மளுக்கு வந்து என் உரிமை வேணும், என்னோட ஃப்ரீடம் இஸ் த மோஸ்ட், இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ தென் லவ். இன்னைக்கும் அதே தான். ஃப்ரீடம் இஸ் எவ்ரிதிங். தட் வில் ரெசனேட். ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம். உங்களுக்கு என்னென்ன எமோஷன் வேணுமோ எல்லாமே இதில் இருக்கும். அதை தாண்டி ஒரு பவர்ஃபுல்லான விஷயமும் படத்தில் இருக்குது. அது கண்டிப்பாக தெரியும். அண்ட் ஒரு மேசிவ் ஃபிலிம். இது தேட்டரில் பார்க்குற படமாக இருக்கும். அது ஒரு அமேசிங்கான தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமான பெருமையான விஷயம் பராசக்தி 25வது. ஓ யா, ஓ இந்த தேவை எதுசனே வந்து தேவை. எஸ் போலீஸ். ஓ நைஸ். ஓய் ஜெனரேட்டன். எஸ் சுதாகங்கிற ஒரு எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க, அது மாதிரி ஒரு ஃபீல் தரும். லைக் இப்போ சூரிய போட்டு ஒரு படம் எடுத்தாருல, படம் எடுத்தாங்களே, செம்மையா எடுத்தாங்க. அது எத்தனை நாள் எடுத்தாங்கன்னு தெரியல. அது பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு படம். அமேசான் பிரைம்ல தான் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன் தியேட்டர்ல வரலன்னு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது சூர்யாவோட கேரியர்ல. அப்புறம் நெக்ஸ்ட் ஆஃப்டர் என்ன சொல்லுது, ஆஃப்டர் சூர்யா போட்டு திஸ் மூவி சொல்லலாம். பட் சம்மர் மேக்கிங் வீடியோன்னா இது எக்ஸ்பெக்ட் ஆகும். சில படங்கள்லாம் இப்போ ரீசெண்டாக காந்தா ஒரு படம் வந்துச்சு. அது வந்து செம ஒரு பீரியடிக் ஃபிலிம். அது ஒரு படம் தான் எடுக்கிறாங்க, ஒரு கேமரா ஷாட்டு அது மாதிரி ஸ்டோரி எடுத்துருக்காங்க. பட் நிறைய பேர்லாம் அது எதிர்பார்த்தாலும் போல. நிறைய பேர்லாம் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கல அந்த படம். சரி, அது ஏற்ற மாதிரி போல. ஐ திங்க் இந்த படம் ஃப்ளாப் ஆகாது நினைக்கிறேன். ஒரு வேலை ஃப்ளாப் ஆயிடுச்சானா அவ்வளோதான், எஸ்கே ஃபேன்ஸ்க்கெல்லாம் இதாகிடுவாங்க. பட் ஃப்ளாப் ஆகக்கூடாது, நல்ல படமாக இருக்கணும் எஸ்கே. பட் 25வது ஃபிலிமா? ஸோ 24 வந்து மதராசியா? போன வாட்டி மதராசி மேக்கிங் வீடியோவில் வந்து அவ்வளோவா காட்டல அவர் பேசுறது. அயர்லாண்ட் மேக்கிங் வீடியோ பார்த்தேன். அது 1 இயர் ஆச்சு, 1 இயரோ சம்திங். அதில் வந்து ஏலியனு விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு எடிட்டிங்கு அதெல்லாம் செம்மையாக காமிச்சிருப்பாங்க. அது செம்ம மேக்கிங் வீடியோ. 26 minutes எடுத்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. நிறைய பேர் பேசியிருந்தாங்க, ஏஆர் ரஹ்மான் சார், எஸ்கேனா, வில்லன்னு, ரூபன், என்னமே நிறைய பேர் பேசிடுவாங்க அந்த வீடியோவில். அந்த அயர்லாண்ட் பொம்மை மாதிரி ஏலியனு அதெல்லாம் செம்ம விஎஃப்எக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு படம் நல்ல ஒரு ஹிட் ஆச்சு, ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆக்சுவலாக அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நான் ஊருக்கு போயிருந்தேன், அதை கரெக்டாக பார்க்க முடியல. அந்த படம் நான் மிஸ் பண்ணிட்டேன் தியேட்டரில். ஸோ மதராசி நல்ல ஒரு படத்துக்கு போயிருந்தேன். மதராசி நல்ல ஒரு மேசிவ் தான் கொடுத்துருக்காங்க எஸ்கே சார். அஃப்கோர்ஸ் திஸ் மூவி இஸ் கோயிங் டு, திஸ் பீரியடிக் ஃபிலிம் இஸ் கோயிங் டு கிவ் பிக் மேசிவ் என்டர்டெய்னர். என்ன சொல்றது, இந்த படம் பராசக்தியை சொல்கிறேன், பராசக்தி தான். ஸோ இந்த படம் வந்து இப்போதான்டா புரியுது, இப்போதான் புரியுது ஏன் இதை ஜனவரி 10ல் வைக்கிறாங்கன்னு. பிகாஸ் ஆஃப் விஜய் சார் சொன்னார்ல, திமுக தீய சக்தி, பராசக்தி திமுக தூய சக்தி. அது சொல்லியிருந்த, அது ஒரு அப்டேட் வந்துச்சு. உதயநிதி ஸ்டாலின் வந்து ஏன் பராசக்தியை வந்து ஜனநாயகம் படம்க்கு அப்புறம் வைக்கக்கூடாது, ஏன்னா ஜனவரி 14 வந்தா ஏன் தெரியல, ஜனவரி 14 ஏன் தள்ளி ஜனவரி 10 வச்சுருக்காங்க. ஒருவேளை தே வாண்ட் டு கீப் இட் பிகாஸ் ஜனவரி 14 வந்து ரொம்ப டிலே ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் தருவாங்க. ஆனால் ஜனவரி 14ல் முதல் ஷோ போனால் இதாகும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது. ஸோ அதனால தான் 2 படத்தை வந்து ஒரே நாள் வச்சுட்டாங்க, ஜனநாயகன்
ஜெனரேட்டன் பராசக்தி நல்லதான் வச்சுட்டு ஓ ஐ திங்க் டைட்டில் டீசர் வந்தப்போ அந்த ஸ்ரீலீலா வாய்ஸ் பேசியிருப்பாங்க. அது டப் பண்ணியிருக்காங்களா அவங்க ஓன் வாய்ஸ்ல டப் பண்ணாதா இல்லை வேற ஒருத்தவங்க டப் பண்ணாங்களா தெரியல. அதுல ஸ்கூல் காலேஜ் மேல வந்து ஏறும் சேரும்ன்ற தேவை அது செம்ம டைட்டில் டீசரு. ஆக்சுவலி இந்த படம் வந்து நல்லா இல்லை அது மாதிரி சொல்ல, பட் நல்ல ஒரு மேக்கிங் வீடியோ தான் பண்ணிருக்காங்க. பட் இந்த படம் வந்து மெட்ராஸ்ல ஷூட் பண்ணும்போது மெட்ராஸ்ல தான் ஷூட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் இவங்க சொல்லிடுறாங்க, சுதா கோங்கரா மேம் சொல்லிடுறாங்க சென்னையில ஷூட் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் எல்லா இடமும் ஷூட் பண்ணிருக்காங்க போல. நான் சொன்ன உண்மைதான். அந்த ரவி மோகன் சார் வந்து போலீஸு. ஸோ நான் சொன்ன அதர்வா சார் வந்து ஐ திங்க் ஹீஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹாக்கி ஸ்டிக்கோட வராரு. ஐ திங்க் கேங் கூட சேர்ந்து ஏதோ. அப்புறம் கூட ஸ்ரீலீலா ஒரு ரோல் பண்ணிடுறாங்க. ஐ திங்க் டீச்சரா தெரில, டீச்சர் இல்லை மிஸ்ஸோ சம்திங் தெரில, என்ன மாதிரி ரோல்னு தெரில. படம் பார்த்தா தான் புரியும். எஸ்கேன்னு பார்த்தா அது மாதிரி இருக்கு. எஸ்கேனா கிழிச்சிடான்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. பொட்டு அவள் தான்டா எஸ்கேடா அப்படின்னு தோணுது. ஸோ கண்டிப்பா இந்த படத்துக்கு போவேன். ஸோ டைம் இருந்தா போவேன். பட் ஒரு ஜனநாயகன்னா அப்கோர்ஸ் ஐ காண்ட். நான் எக்ஸாம் முடிச்சுட்டு தான் நான் 2 படத்துக்கு போவேன். ஃபர்ஸ்ட் ஒரு படத்துக்கு போயிருந்தா பார்த்துட்டு அப்புறம் பராசக்தி பார்த்துட்டு அப்புறம் 2 படத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் வந்து 1 1 hour ரிவ்யூ போட்டு இது சொல்லிடுறேன். லெட்ஸ் வெயிட் டு வாட்ச். அதுல மியூசிக் ஜிவி பிரகாஷ் ப்ரோ வந்து அசத்திட்டாரு. அம்ரான்ல வந்து உயிரே சாங்கு மின்னலே அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் அமரன் தான் கடைசியா எனக்கு ஏன் ஹிட்டுன்னு தெரியல. இப்போதான் எனக்கு தீபாவளியில அமரன் தான் ஹிட் ஆச்சு. பிகாஸ் நான் கடைசி சீனு நான் வந்து பயங்கரமா எமோஷனல் ஆயிட்டேன். அவரு செத்துட்டார். நான் ஆர்மியில ஜாயின் பண்ணி பயங்கரமா எமோஷனல் ஆயிடுச்சு. ஸோ அதான் எனக்கு அமரானே ரொம்ப பயங்கரமா பிடிச்சது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜிவி பிரகாஷ் மியூசிக் என்னத்தான் பண்ண போறேன். ஸோ நல்லா இருக்கு. பட் செம்ம ஷார்ட்ஸ் தான். பட் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க சுதா கோங்கரா. வெரி தேங்க்யூ மேடம். நீங்க ஒரு படம் இப்படி ஒரு படம் மேக்கிங் வீடியோ பண்ணியிருக்கீங்க நினச்சி கூட பார்க்கல. எவ்வளோ பேர் ஷார்ட்ஸ் எடுத்துருக்கீங்கன்னு தெரியல. பட் நல்லா தான் இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் மூவி இன் தியேட்டர்ஸ். நானும் மிஸ் பண்ண மாட்டேன். எக்ஸாம் முடிச்சுட்டு டக்குன்னு இந்த படத்துக்கு ஜனநாயகன் பராசக்தி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். இந்த ஒரு ட்ரெய்லர் ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிச்சானா டக்குன்னு நான் வரேன். ஸோ துபாயில் வந்து மீட் பண்ணுறேன். துபாயில் வந்து பேக்கிங்லாம் முடிச்சுட்டு நான் அங்கே ட்ராவல் பண்ண போனேன். ஸோ டோன்ட் வரி, I will make more videos there. So wait பண்ணுங்க. Bye.